ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ட்ரோல் பண்ணுறது மாதிரியா ஒரு வீடியோ வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இணைச்சு விடுறேன். இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒன்றா நம்ம பேசலாம். அதே மாநில 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 இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனா நிலவரம் பார்த்தா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சார்ந்த கட்சிக்காரங்களா இருக்கணும், இல்லாட்டி திமுகவோட ஐடி விங்கா தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு தன்னுடைய முதல் கட்சி மீட்டிங்ல வந்துட்டு திமுகவையும் பிஜேபியும் வந்துட்டு விமர்சிச்சு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுக விஜய் மேல வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்துட்டு திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு ஸோ எந்த மாதிரி விமர்சனங்களை வந்துட்டு வச்சா அவருடைய நட்பெயரங்க கெடுக்கலாம் அப்படின்றது மாதிரியா நிறைய விமர்சனங்களை அவர் கட்சி மேல வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனலாவும் சரி, அவங்க கட்சி மேலும் சரி தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திமுக கட்சியை சார்ந்த ஒரு சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா விஜய் இந்த மாதிரி ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம அவர் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு விவாத மேடைகள்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவர் மேல சில அவதங்களை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல பிஜேபியோட ஏஜென்ட் தான் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசினா அவங்க பிஜேபியோட பி டீம், இல்லைன்னா அவங்க பிஜேபியோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனங்களை வந்துட்டு தொடர்ந்து அவங்க மேல சுமத்தப்பட்டுட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மேல இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. திமுக பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் திமுகவை எதிர்த்து பேசினாலே வந்துட்டு அந்த கட்சி பிஜேபியோட பி டீமாவும் அந்த கட்சி பிஜேபியோட ஏஜென்ட்டாவும் வந்துட்டு ஆக்கிடுறாங்க. அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை திமுக மட்டுமே வந்துட்டு அறுவடை பண்ணணும் அப்படின்றதான் அவங்க நோக்கமா இருக்கு. அதே நேரத்துல தற்போதைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவங்க பாத்தீங்க அப்படின்னா கட்சி கூட்டத்திலயா இருக்கட்டும், பொதுக்கூட்டத்திலயா இருக்கட்டும், துண்டுச்சீட்டை பயன்படுத்தி தான் வந்துட்டு அவரு பேசுவாரு. இது நமக்கே தெரியும். இது மட்டும் இல்லாம பல தடவை வந்துட்டு புள்ளி விவரங்களை வந்துட்டு மாறி சொல்லியிருக்காரு. பெயர் சொல்லும் போது அந்த பெயரை வந்துட்டு மாத்தி சொல்லியிருக்காரு. அவருக்குமே பல இடங்கள்ல வார்த்தைகள் தடுமாற்றம் இருக்கு. இதுல மாற்று கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட 40-50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு நபருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இப்பதான் வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு முதல் முறையா வந்துட்டு பொதுமக்களை சந்திச்சு பேச இப்பதான் வந்துட்டு விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு ஒரு சில இடங்கள் வந்துட்டு வார்த்தைகள் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குங்க. ஒரு ஃப்ளோவா நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சில இடங்கள்ல வார்த்தைகள் தடுமாற்றம் வரதான் செய்யும். ஸோ 50 வருஷமா அரசியல் அனுபவம் உள்ள மு.க.ஸ்டாலினுக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு வருஷம் கூட ஆகல விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு இந்த பிரச்சனைகள் ஏன் வரக்கூடாது அப்படின்றதான் நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போய் உங்க தலைவரை வந்துட்டு சரி பண்ணுங்க. அவர் வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு வார்த்தைகளை வந்துட்டு மாறி பேசியிருக்காரு, புள்ளி வரத்தை மாத்தி பேசியிருக்காரு, துண்டுச்சீட்டை வச்சுதான் பேசுறாரு. ஸோ அதனால உங்க தலைவரை வந்துட்டு சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் விஜய்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.